செந்தில் மீனா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் கதிர் கேக்குறாங்க, என்ன எல்லாத்தையும் வர சொன்ன, என்ன விஷயம்னு அப்படின்னு கேட்டதும், சந்தோஷமான விஷயம் தான்டா, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம்னே, வாழ்த்துக்கள்னே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோமதியும், எப்படிடா நீ ஒரு எக்ஸாம் தான் எழுதல, அதுவும் நல்லா எழுதலன்னு சொன்ன, அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லம்மா, அது மீனாவோட அப்பா தான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாண்டியனும் வர்றாங்க. என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் கோமதி வந்துட்டு, சொல்லுடா அப்பா கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. அவனே சேர்ந்து, அப்பா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குப்பா அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் வேலையா? அது எக்ஸாம் எழுதினாதானே கிடைக்கும்னு சொன்னேன், அப்படி இருந்தும் நீ எக்ஸாம் சரியா எழுதல, அதுவும் இல்லாம லஞ்சம் கொடுத்தாலும் வேலை கிடைக்கும்னு சொன்னேன், அப்புறம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, மீனாவோட அப்பா தான் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, அதனாலதான் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. உடனே சரி, இனிமேல அப்பனா கடைக்கு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, இவருக்கு கடைக்கு வராதுதான் பிரச்சனை போலுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் கதிர் நீ கடைக்கு வந்துரு டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே நானும் கடைக்கெல்லாம் வர முடியாது, எதுக்காக நான் எதுக்கு கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு, அது நம்ம கடைடா, என்ன பிறகு எனக்கு பிறகு யாருடா பாப்பீங்க அந்த கடைய, அந்த கடையோட ஓனரு நீங்க தான்டா, அப்படி இருக்கும்போது யாரும் கடைக்கு வர மாட்டீங்கன்னு சொன்னா என்ன பண்ண, நாளைக்கு கடையை இழுத்து மூடிட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமா பேசுறாங்க. அதான் மாமா இருக்காங்களா அந்த கடையில, மாமா எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஒருத்தனா எல்லாத்தையும் எப்படி பாத்துக்குவான், யாராவது நீங்க வந்தாதானே அவனாலையும் பாத்துக்க முடியும், இப்படி இருந்து பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க உருப்படவே மாட்டீங்கடா, இப்ப என்ன அரியரை வச்சுட்டு ஊர் தானே சுத்திக்கிட்டு இருக்க, அதுக்கு கடையில வந்து இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப திட்டுறாங்க. உனக்கு அது நீங்க கடைக்கு வரணும் சொன்னீங்கன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், நான் கடைக்கு வர முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கோச்சிட்டு போறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.